ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதற்கான விதி 368. விதி 368 பயன்படுத்தி தான் நம்ம எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்த முடியும். இன்றைக்கி 101வது சட்ட திருத்தத்தை பற்றி பார்க்கலாம். 101வது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா ஜிஎஸ்டியை பற்றி தான் சொல்லுது. இது 122வது சட்ட திருத்த மசோதாவாக 2016 தாக்கல் செய்யப்பட்டது. இதை பாராளுமன்றம் நிறைவேற்றப்பட்ட நாள் 29 மார்ச் 2017 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நடைமுறைக்கு 1 ஜூலை 2017 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜிஎஸ்டி நாள் அப்படின்னு சொல்கிறோம், ஜூலை 1. அப்புறம் 101வது சட்டத்தின்படி மேலும் 3 ஆர்டிக்களை திருத்தியிருக்காங்க. அது என்னென்னா 246, 269A, 279A. இந்த 3 விதிகளும் இந்த 101வது சட்டத்தின்படி தான் சேர்க்கப்பட்டது. 246ஏங்கிறது ஜிஎஸ்டி தொடர்பாக மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்ணிக்கலாம்னா சட்டம் இயற்றிக்கலாம். 269ங்கிறது ஜிஎஸ்டி வரி பகிர்வு. ஜிஎஸ்டியில் 3 வகையாக இருக்குது. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு இருக்குது. அதன்படி நம்ம எப்படி வசூல் பண்ணி அதை மாநிலங்களுக்கிடையே எப்படி பகிர்ந்தளிக்கலாங்கிறத பற்றி 269A சொல்லுது. 279ஏங்கிறது நம்ம ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஏதாவது கவுன்சிலை உருவாக்குறதுக்கான ஆர்டிகல்ஸ் 279. இப்போ 101வது சட்ட திருத்தம் 2016 எதை பற்றி சொல்லுதுன்னா ஜிஎஸ்டி. தேங்க்யூ.